ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் பிப்ரவரி 3 2026 நடந்த கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிப்ரவரி 2 உண்டான கரண்ட் அவர்ஸ் வீடியோ டீச் பண்ணி போட்டிருக்கோம். இதற்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோவுடைய பிடிஎஃப் யோகா டீச்சிங் டெலிகிராமில் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் மறக்காமல் யோகா டீச்சிங் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் சில தகவல்கள்னா அது எதுக்காக கொடுக்குறோம்னா, அந்த நியூஸ் ரிலேட்டடான தகவல்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கேட்கலாம். ஒரு நியூஸை நீங்கள் ஒரு வரியாக படிக்கும் பொழுது அது கண்டிப்பாக மறந்துடும். சரிங்களா? அதை பற்றி ஒரு பிரீஃபாக கொடுக்கும் பொழுது ஓகே இதுதான் கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இந்த தேர்வு நோக்கில் சில தகவல்கள் கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல். தியரி பேஸ்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டடாக ஒரு மாதம் நீங்கள் கரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிப்ரவரி மந்த்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே நீங்கள் சொல்லுவீங்க கரண்ட் அவர்ஸ் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 2 2026 அன்று தான் தொடங்கி வைக்கிறாங்க. எதை? உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை மாமல்லபுரத்தில் தொடங்கி வைக்கிறாங்க. அந்த தொடங்கி வச்சதன் மூலமாக சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்கிறாரு. எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் 22,794.78 கோடி முதலீடு வந்திருப்பதாகவும், இதனால் 65,937 பேருக்கு உறுதி அளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பும் கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையோட மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் 612.18 கோடி தமிழக அதாவது அரசு சார்பாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்றத சிஎம் சார் தெரிவிக்கிறாங்க. இந்த மாநாட்டிலே இந்த விஷயங்கள்லாம் கன்வே பண்ணுறாங்க. சரிங்களா? மேலும் மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைத்து ரூபாய் 100 கோடியில் சர்வதேச தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிக்கிறாங்க. அப்போ மாநாட்டில் கலந்து அந்த மாநாட்டை தொடங்கி வச்சதும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சுற்றுலாத்துறைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கோம்ன்றதையும் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. மேலே என்ன சொல்கிறாங்க? மாமல்லபுரத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் 100 கோடியில் எப்படிங்க 100 கோடியில் சர்வதேச தரத்திலான உள்கட்டமைப்பு வசதினா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தங்குமிடம், அவங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏற்ற வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடியில் உருவாக்கப்படும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு தெரியணும். எந்த டேட்டில் சிஎம் அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க, இல்லை என்னென்ன ஒப்பந்தங்கள், அந்த விஷயங்களை ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஓகே, செகண்ட் டேட்டா போயிடலாம். என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை எங்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் பகுதியில் தான் என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது எந்த டேட்டில் தொடங்கி வைக்கிறாங்கன்னா பிப்ரவரி 4 2026 தான் இந்த என் கனவு என் எதிர்கால திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. மேலும் தமிழகம் முழுவதும் 2025 ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நடத்துகிறாங்க. அப்போ இந்த இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்ற திட்டம் எப்போ தொடங்கப்பட்டாங்கன்னா 2025 ஜூலை மாதம் தான். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆண்டு கேட்டால் 2025 ஜூலை மாதம். கிட்டத்தட்ட எத்தனை முகாம்கள் போட்டிருக்காங்கன்னா 10,000 முகாம்கள் போட்டிருக்காங்க. இந்த முகாமில் வரப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1.80 லட்சம் பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்கும் விழா, என் கனவு என் எதிர்காலத்துடைய இணையதள தொடக்க விழா மற்றும் விழுப்புரத்தில் சில புதிய திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் சேர்த்து பிப்ரவரி 4 நடைபெற உள்ளது. எங்கெங்க? திண்டிவனம் ஏரியாவில், அது திண்டிவனம் பகுதியில். அப்போ இந்த நியூஸை பொறுத்தவரை என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிப்ரவரி 4 2026 சிஎம் அவர்கள் கலந்து கொண்டு என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னா
என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாங்க. ஒன்று, கிட்டத்தட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு 1.80 லட்சம் பயனாளிகளுக்கு அவங்க பயன்படும் வகையில் வந்து சில திட்டங்களையும், என் கனவு என் எதிர்காலத்துடைய இணையதள தொடக்க விழா போன்ற பல்வேறு திட்டங்களை பிப்ரவரி 4, 2026 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த டேட்டு தெரியணும், அந்த திட்டத்துடைய நேம் தெரியணும், எந்த இடத்துல வந்து தொடங்கி வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரயில்வே பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் 7,611 கோடி ரூபாய் வந்து நம்ம தமிழகத்துக்கு ரயில்வே பட்ஜெட்ல கொடுத்துருக்குறாங்க, ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரயில்வே துறை அமைச்சர் தான் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துற அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே துறை, நமக்கு ரயில்வே துறையோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ்ன்றது தெரிஞ்சுக்கிறணும். இந்த நிதிநிலை அறிக்கை திட்டங்களின்படி தமிழகத்தில் வந்து 2 புல்லட் ரயில் வழித்தடங்கள் வந்து தொடங்கப்பட உள்ளன்றதையும் அவர் வந்து கன்வே பண்ணுறாங்க. நியூஸ், அதாவது செய்தியாளர் சந்திப்பில் வந்து அஸ்வினி வைஷ்ணவ், அதாவது ரயில்வே துறை அமைச்சர் தான் சொல்கிறாங்க, தமிழகத்தில் 2 புல்லட் ரயில் வழித்தட திட்டங்களை வந்து தொடங்க போகிறோம். அது என்னென்ன வழித்தடம்னா, ஒன்று சென்னை டு பெங்களூரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முதல் ஹைதராபாத், இப்படி 2 வழித்தடங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. இந்த புல்லட் ரயில் வந்து வேகமாக ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின், மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய வகையில் தான் வடிவமைக்கப்படும்ன்ற விஷயத்தையும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அஸ்வினி வைஷ்ணவ். இப்போ சென்னை முதல் பெங்களூருக்கு வந்து இந்த புல்லட் ரயில் வந்துச்சுன்னா மணிக்கு, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 1 hour 13 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆயிடுமா. சென்னை முதல் ஹைதராபாத் வர்றதுக்கு 2 மணி நேரம் 55 நிமிஷம் எடுத்துக்கிறோமா. அப்போ மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னா இந்த புல்லட் ட்ரெயின் வந்து 350 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு டிசைன் பண்ணுறாங்க. அப்போ ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடுனா ரூபாய் 7,611 கோடி ரூபான்றத ரயில்வே துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க வந்து அந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டாபிக், இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த 25% வரியை எத்தனை சதவீதமாக குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்கன்னா 25லேருந்து 18% குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேர்வு நோக்கில் நீங்கள் சில தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர், அமெரிக்க அம்பாசிடர் யாருன்னா செர்ஜியோ கோர். அவங்க தான் இந்தியாவுக்கான ஒரு அமெரிக்க தூதர். செர்ஜியோ கோர்ன்றவங்க தான். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான் 3 நாள் பயணமாக வந்து அமெரிக்கா போயிருக்கிறாங்க. அவர் போனதன் விளைவாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? இந்திய பொருள் மீது விதிக்கப்பட்ட 25% வரியை எத்தனை சதவீதமாக குறைச்சாங்கன்னா 18. அப்போ நம்ம இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நேம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா எஸ் ஜெய்சங்கர். அவ்வளோதான். இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஜெய்சங்கர். அடுத்து டாபிக், விளையாட்டு. இது ரொம்ப நான் படிக்கும்போது ரொம்ப மோட்டிவேஷன் ஆச்சு. இந்த கார்லோஸ் அல்கராஸ் வந்து 22 வயசு தான். இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்கள். ஆஸ்திரேலிய ஓப்பன் 2026 பட்டத்தை வென்றவர் வந்து கார்லோஸ் அல்கராஸ். இவரோட வந்து ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவக் ஜோகோவிச் அவர்கள் தான். செர்பியா நாட்டை சேர்ந்தவர் தான். ஃபைனலில் வந்து விளையாண்டு தோற்றுருப்பாங்க. கார்லோஸ் அல்கராஸ் வந்து தான் ஆஸ்திரேலிய ஓப்பன் 2026 பட்டத்தை வென்ற ஒரு இளம் வயது வீரன்ற பெருமையை வாங்குறாங்க. இவர் எந்த நாடுனா, கார்லோஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இதில் என்ன பியூட்டினா, இந்த ஆஸ்திரேலிய ஓப்பனில் லாஸ்ட்டாக நடந்த 10 மேட்சுமே இறுதி போட்டியில் வந்து யார் இருப்பாங்கன்னா இந்த நோவக் ஜோகோவிச் தான். இந்த ஜோகோவிச் வந்து 10 மேட்ச் இறுதியில் விளையாண்டாலும் 10 மேட்சுமே வின்னு தான். இது வரைக்கும் இறுதி போட்டியில் வந்து தோத்ததே கிடையாதான். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஆஸ்திரேலிய ஓப்பன் பட்டத்தை வென்றிருக்காரு. எவ்வளோ பெரிய டேலண்ட்னு பாருங்க. இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். டாபிக், விருதுகளில் பார்க்கலாம். சிறந்த ஆடியோ ஒளி புத்தகத்துக்கான கிராமிய விருதை வந்து வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலாய் லாமா வந்து கிட்டத்தட்ட 90 ஏஜில் வந்து வாங்கியிருப்பார். கீழே பாருங்க, அந்த தகவல் கொடுத்துருப்பேன். இந்த தலாய் லாமான்றவர் வந்து திபெத்திய
பௌத்த மத தலைவராக பார்க்கப்படுது. இந்த கிராமி விருது வந்து ஆண்டுதோறும் கொடுப்பாங்க. ஆண்டுதோறும் கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கன்னா இந்த 68வது கிராமி விருது விழாவில் தான் இந்த தலாய் லாமா அவர்கள் வந்து இந்த கிராமி விருதை வந்து வென்றிருப்பார். கிட்டத்தட்ட 90வது வயசுல தான் தன்னுடைய முதல் கிராமி விருதை வந்து வென்றிருக்காரு. நடைபெற்ற இடம் கேட்டால் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் தான் இந்த 68வது கிராமி விருது வந்து வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. சிறந்த இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக. சரிங்களா? 90 வயசுலன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு மெடிடேஷன், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொல்லலாம் இவரை. தலாய் லாமா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய மதுரையை சேர்ந்த ஒரு அமெரிக்க வம்சாவளி. இப்போ அவர் வந்து என்ன ஒரு அவார்டு, ஒரு பரிசு வாங்கியிருக்காங்கன்னா, புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு என்று கருதப்படக்கூடிய கிராபோர்ட் பரிசு வென்றவர் யாருன்னா வீரபத்ரன் ராமநாதன். மதுரையில் தான் இவர் பிறந்திருக்காரு, ஆனால் அமெரிக்காவில் செட்டில். ஓகேங்களா? புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு என்று கருதப்படக்கூடிய கிராபோர்ட் பரிசை வென்றவர் யாருன்னா வீரபத்ரன் ராமநாதன். இவர் வந்து இந்த பரிசுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் 8.25 கோடிங்க. 8.25னா 8.25 கோடி. இந்த பரிசை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நோபல் பரிசு கொடுக்குறவங்க தான். கிட்டத்தட்ட இந்த நோபல் பரிசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, இப்போ உதாரணத்துக்கு அமைதிக்கான பரிசு அன்னை தெரசாவுக்கு வழங்கியிருப்பாங்கன்னு சொல்லி இந்த நோபல் பரிசை யார் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த பரிசையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கிராபோர்ட் பரிசை. அது எந்த அகாடமினா ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தான் இந்த பரிசை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 8.25 கோடி ரூபாங்க. அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னா, கரி அமில வாயுவை விட பூமியை வந்து மிக கடுமையாக வெப்பமயமாக்கக்கூடிய காரணிகள், வளிமண்டல பழுப்பு நிற மேகங்கள் ஆகியவற்றை குறித்து ஒரு புவியியல் ரீதியான ஆராய்ச்சிக்காக வீரபத்ரன் ராமநாதன் அவர்களுக்கு கிராபோர்ட் பரிசை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, ஆல்மோஸ்ட் இந்த ஓகேங்க. பிப்ரவரி 3க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். மறக்காமல் இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து ரெகுலராக காலையில் எவ்ரிடே 8லேருந்து 8:30க்குள்ளே அப்லோட் ஆகிடும். நீங்கள் மறக்காமல் ரெகுலராக பார்த்து நோட்டு போட்டு எழுதிக்குங்க. ஒன்ஸ் வீடியோ கிளாஸஸை பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக படித்தாலும் சரி தான், இல்லை நோட்டு போட்டு எழுதினா சரி. என்ன பொறுத்தாலும் நோட்டு போட்டு எழுதுங்க. சரிங்களா? பிடிஎஃப்லேயே படிக்கிறதுன்றது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். கைப்பட எழுதி அதை வாய் விட்டு படித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல புரிதலை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குன்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் நம்மளை சந்திக்கலாம். உங்களை அனைவரையும் சந்திப்பதோடு உங்களிடம் இருந்தது யோகா டீச்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.